தினமணி.com செய்திகள் சில வரிகளில். சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் ரூபாய் 2000 ரூபாய் 3400 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் RN ரவியின் உரைக்கு அளித்த பதில் உரையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் ரூபாய் 2000 ரூபாய் 3000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஏதுவாக அவர்களுடைய பணிக்காலத்தில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும், கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ரூபாய் 3500 கோடியில் மேலும் 1,00,000 வீடுகள், புதிதாக ரூபாய் 1088 கோடியில் 2800 கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 18வது ரோஜ்கர் மேளாவில் 61,000 பணி நியமன கடிதங்களை அளிக்கும் திட்டத்தை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், மேளா தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்ட ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் 18வது ரோஜ்கர் மேளா நாடு முழுவதும் 45 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்கள் அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் சேர்ந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் ரூபாய் 50,000 செலுத்தி விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் தலைமையில் இன்று நடைபெற்ற மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டன. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மக்கள் நீதி மய்யம் சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சியில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பொதுச் செயலர் அருணாச்சலம் உள்ளிட்ட 5 கொண்ட தேர்தல் பணிக்குழுவையும் அமைத்துள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு தாவேக தலைவர் விஜயால் மட்டுமே முடியும் என்று கட்சியின் தலைமை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், இனிவரும் காலங்களில் போலீஸ் நடத்துனர்களிடம் விசிலடிக்க கூடாது என்று சொல்ல நேரிடும் என்றார். மேலும் விஜயை திரைப்படத்தில்தான் ஹீரோ என்று எல்லோரும் நினைத்தனர். ஆனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் ஹீரோவாகவும் அவர்தான் வரவிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தவிர வெளிநாடுகளிலிருந்து 3 லட்சம் பேர் விஜய்க்கு வாக்களிப்பதற்காக தேர்தல் தேதி அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று இரவு வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. IPL போட்டிக்கு தயாராகும் வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாள் கேப்டன் MS தோனி தனது பயிற்சியை தொடங்கியுள்ளார். இது தொடர்புடைய காணொலியை ஜார்க்கண்ட் கிரிக்கெட் வாரியம் மற்றும் CSK நிர்வாகம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளன. 44 வயதுடைய தோனி கடந்த சில சீசன்களாகவே காயம் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் வரும் சீசனில் முழுமையாக பங்கேற்பாரா அல்லது இம்பாக்ட் வீரராக களமிறங்குவாரா என்பது போட்டி தொடங்கிய பிறகுதான் தெரிய வரும். நடிகர் ரவி மோகன் நடிப்பில் உருவாகியுள்ள கராத்தே பாபு படத்தின் டீசரை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. டாடா திரைப்படத்தின் இயக்குனர் கணேஷ் K. பாபு இயக்கத்தில் சாம் CS இசையில் உருவாகியுள்ள இப்படத்தில் நடிகர் நாசர், சக்தி வாசுதேவன், VTV கணேஷ், KS ரவிக்குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.